ஐம் சாரி. எதுக்கு சாரி? இல்ல, நான் உங்களை நிறைய தடவை தப்பா நினைச்சிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன். ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா? இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச முதல் அனுபவம் நம்மள எல்லாரையும் சந்தேகப்பட வச்சிரும். இததான் ஏற்கனவே சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. இல்லைங்க, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லல, ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். என்னதுங்க? நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தோணுது? ரொம்ப தைரியமான, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் எனக்கு தெரியுவீங்க. நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அன்னைக்கு பாஸ்கர் என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனப்போ கடங்காரங்க என்கிட்டயும் குழந்தைங்க கிட்டயும் பேசினதை நினைச்சு இனிமே நான் வாழவே கூடாதுன்னு நினைச்சு இவ்வளவு கடனை நான் எப்படி அடைப்பேன்? என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்துவேன்? என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல நான் வாழறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சாகிறது மட்டும்தான் இதுக்கு ஒரே முடிவு. அம்மா 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 பயமா இருக்குமா? அம்மா அம்மா எங்க கூடவே இருங்கம்மா, எங்க கூடவே இருங்கம்மா. அம்மா என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். நான் அன்னைக்கு மட்டும் அப்படி ஒரு தப்ப பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். என் குழந்தைங்களும் அனாதையா இருப்பாங்க. நல்லவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கங்கிறது தெரியாமலேயே என் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். அன்பு, ஐம் சாரி. பரவாயில்ல அன்பு. இல்ல, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். உங்ககிட்ட நிறைய சொல்லணும், பேசணும்னு எனக்கு தோணுதுங்க. ஆனா நான் ஏதாவது பேசி அது தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன சொல்றீங்க? சில விஷயங்களை வார்த்தையா சொல்றதை விட வாழ்ந்து காட்டினா அதோட அர்த்தம் புரியுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லது கெட்டது இது ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை.
நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு நல்லது நடக்கும்னு நம்புறவன் நான். நீங்களும் அப்படியே நினைங்க. சரியா? ம். நல்லதும் நடக்கும்னு எப்பவும் நம்புங்க. இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த நிமிஷம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ம். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. கிடைச்ச இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. அது போதும். அப்பா, ம்? சொல்லுமா. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அப்போ இவ்வளோ நாளா நீ சந்தோஷமா இல்லையா? அப்படி இல்லப்பா, இவ்ளோ நாள் நான் சந்தோஷமா இருந்தேன். ம். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன திடீர்னு? ஸ்கூல்ல இருந்து வந்தா தாத்தா பாட்டிய தவிர வீட்ல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீ பாதி நாள் நைட்டு லேட்டா தான் வருவ. நான் தனியா படுத்து தூங்குவேன். ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருக்கும்பா. ம். இன்னைக்கு வீடு நிறைய ஆளுங்களா இருக்காங்கல்ல, அதான். உனக்கு இது பிடிச்சிருக்கா? தாத்தா கல்யாண மண்டபம் மாதிரி இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆளுங்க இருந்தாதான் வீடு பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கும். ம்ஹும். இல்லனா தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும், கவலையாவும் இருக்கும். இங்க பாருமா, சில பேருக்கு வீடு கூட்டமா இருந்தாலே பிடிக்காது. தனியா இருக்க தான் விரும்புவாங்க. எனக்கு அப்படி இல்லப்பா. ம். இப்பதான்ப்பா நம்ம வீடு ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான்டா. அப்பா, நீ சந்தோஷமா இருக்கியா? அப்பாவோட சந்தோஷத்துக்கு ஒரே ஒரு காரணம் தான்டா. ம், அப்படி என்னப்பா? இனியா குட்டி சந்தோஷமா இருந்தா அப்பாவும் சந்தோஷமா இருப்பான். ஏ ஃப்ராடு. ஏய், நிஜமா தான்டா. இனியா, வேண்டாம் வேண்டாம். ம், இடுப்புல மட்டும் கை வைக்காத. நீ ஏன் சந்தோஷமா இருக்கன்னு நான் சொல்லட்டுமா? ம். பாரதி கலை வந்ததுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். ம். நீ அன்பாண்டி வந்ததுக்காக ம். சந்தோஷமா இருக்க. ஆய். என் கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நீங்க இன்னும் என்ன சின்ன பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? நினைக்கிறது என்ன நினைக்கிறது? நீ நிஜமாவே சின்ன புள்ளதாண்டா. எனக்கு அன்பாண்டிய ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்படியா? ம், ஏன்? நல்ல டெடி பியர் மாதிரி இருக்காங்க. அவங்கள கட்டி பிடிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குப்பா. பயமே இல்லாத மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. நீ தூங்கு, நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. தூக்கம் வரலப்பா. ம். சரி, கதை ஏதாவது சொல்லுங்க. கதையா? சொல்றேன் ம், சொல்றேன். ம். ஒரு ஊர்ல பாரிஸ்டர் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் இருந்தாரு. ம். ம். அவரு ஒரு கேஸ் விஷயமா வாதாட போறப்போ அப்பா, அவரு வேற ஏதாவது கதை சொல்லுங்கப்பா. ஏன் வேறயா? ம், ம். சரி, ஒரு ஊர்ல ம். ராஜ்குமார்னு ஒரு வக்கீல் இருந்தாரு. ம். அப்பா. சரி, வேற கதை சொல்றேன். ம். ம். ஒரு ஊர்ல பரத் சுப்பிரமணியன்னு ஒரு வக்கீல் இருந்தாரு. அவரு அப்பா, உன் கோர்ட்டு கதையெல்லாம் இங்க தேவையில்ல. என்னால தாங்க முடியல. ம், அப்பா, என்ன? நான் இன்னைக்கு வேணா அன்பாண்டி கூட போய் படுத்துக்கிட்டுமா? ஏய், அவங்கெல்லாம் தூங்கி இருப்பாங்கம்மா. என்னடா தூங்கலையா? அம்மா, தூக்கம் வரலமா. அம்மா, ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுமா. நான் சொல்லிட்டா? சொல்லுங்க ஆண்டி. ஆ, ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்களாம். அதே ஊர்ல இன்னொரு அப்பாவும் இருந்தாங்களாம். ம். அந்த அம்மா கல்யாண வீட்டுக்கு போனாங்களாம். அந்த அப்பாவும் அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தாங்களாம்.
அந்த அப்பா கல்யாண பொண்ணு தூக்கறதுக்கு பதிலா அந்த அம்மாவையே தூக்கிட்டாங்களாம். ஆன்ட்டி, என்னடா? அந்த அம்மா பேரு அன்பா. ஏய், என்ன எதுக்குடா வம்புக்கு இழுக்கிற? இல்லம்மா, இது கொஞ்சம் உன் கதை மாதிரியே இருந்துச்சு. அதான் ஆன்ட்டி உங்க கதையை சொல்றாங்களோன்னு நினைச்சேன். நீ ஒரு மண்ணாங்கட்டியும் நினைக்க வேணாம். வாயை மூடிட்டு தூங்கு. அம்மா, என்னடா? தேங்க்ஸ்மா. எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் எல்லாம்? இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நிஜமாவே நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமாமா. அங்கனா நானும் பாரதியும் மட்டும்தான் தனியா வெடி வெடிச்சிட்டு இருப்போம். இங்க ரொம்ப ஜாலியா இருக்குமா. தாத்தா பாட்டிலாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா. என்ன கேட்டாலும் எடுத்து தராங்க. சரவணன் மாமா எது கேட்டாலும் பைக்ல கூட்டிட்டு போய் வாங்கி தராங்க. அப்புறம் சிவா அங்கிளும் எது கேட்டாலும் ஓகே சொல்றாங்க. இந்த தீபாவளி ரொம்ப ஜாலியா இருக்குமா. உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ ஓகே. அன்பு, உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? ஏய், நீ சொன்ன கதை வரைக்கும் போதும். புதுசா இன்னொரு கதையெல்லாம் ஆரம்பிக்காத. கதை சொல்றாளாம் கதை. கலை, சொல்லுங்க ஆண்டி. உங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியாமா? ஆமா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா தான் இருப்பேன். உங்க அம்மா ஏன் சந்தோஷமா இருக்காங்கன்னு தெரியுமா? எதுக்கு ஆண்டி? அந்த தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப அன்பா உங்க அம்மா கிட்ட நடந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த சரவணன் மாமா உங்க அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறாங்க. நம்ம இனியா குட்டி உங்க அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்கா. அப்புறம் அந்த சிவா அங்கிள் இருக்காருல்ல. கீதா, இருமா, கதைய முடிச்சிடுறேன். அவரும் உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிறாரு. இதெல்லாம் உங்க அம்மா சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம். சிவா அங்கிள் எதுக்கு அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்? டேய், நீ சும்மா இருந்தா இந்த மாதிரி தான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்ப. 4+4 எவ்வளோ? அம்மா, என்னம்மா நீங்க தீபாவளி அன்னைக்கு மேக்ஸ் எல்லாம் கேக்குறீங்க? மத்த நாள்ல கேட்டா டக்குன்னு பதில் சொல்லிடுவியா? எவ்வளவு வெட்டிக்கதை பேசுற? ஒழுங்கா 5th டேபிள் சொல்லு. அம்மா, எனக்கு தூக்கம் வருது. ஏய், ஒத்த வாங்க போறேன். இப்ப மட்டும் டேபிள் சொல்லாம படுத்து பாரு, உதைப்பேன். 5 1s are 5, 5 2s are 7. 5 2s are 7. ஏய் ஏய், பெருக்க வேண்டிய இடத்துல கூட்டிட்டான். படிக்க சொன்னா ஒன்னு படிக்கிறது கிடையாது. ஆனா பெரிய மனுஷங்க மாதிரி எல்லா விஷயத்திலயும் தலையிடுறது. அப்படிலாம் இல்ல மம்மி. அன்பு, உன் மாமியாரோட கைபாம் இவன் தான் தெரியும்ல. இவனதான் அப்பப்போ உன் மேல தூக்கி எறிஞ்சு இன்ஃபர்மேஷன் வாங்குற. அப்படி ஏய், இவன் அப்படியே போய் போட்டு கொடுக்க போறான். அதுக்கப்புறம் நீ வீட்டு பக்கமே வர முடியாது. ஐயோ, எனக்கு எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அம்மா, சொல்லுமா. நான் இன்னைக்கு சிவா அங்கிள் கூட போய் படுத்துக்கிட்டுமா? என்ன இது திடீர்னு? நான் எப்போதும் உங்க கூட தானே படுத்துக்கிறேன். நீங்களும் கதை கேட்டா ஒரே கதை தான் சொல்றீங்க. இனியா சொல்லிருக்கா, அந்த அங்கிள் நிறைய கதை சொல்லுவாராம். அதனாலதான் அங்கிள் கூடவே படுத்துக்கிறேன்னு சொன்னேன். இல்லம்மா, அது அவங்க தூங்கி இருப்பாங்க. தூங்கி இருக்க மாட்டாங்கப்பா. அன்பா ஆண்டி நாளைக்கு எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் அவங்க கூட போய் படுத்துக்கிறேனேப்பா. அவங்கள போய் எதுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணிக்கிட்டு? அம்மா, ஒரே ஒரு தடவை போய் பார்க்கலாமா? அவங்க தூங்கி இருந்தாங்கன்னா விட்டுடலாம். அம்மா, நானும் அங்கிள் கூட போய் படுத்துக்கிறேம்மா. அவரை பார்த்தாலே நீ டென்ஷன் ஆயிடுவியே. இப்ப நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஹாரிடி, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரா உன் புள்ள? ஆல் கேட்ஸ் ஆஃப் ஓபன். இனிமே உன் வண்டியை நீ தைரியமா பார்க் பண்ண வேண்டியதுதான். ஏய், இவன் இங்க இருந்தா நான் அடுத்த டேபிள்ஸ் கேப்பேன்னு அந்த பயத்துல அங்க போய் தூங்குறேன்னு சொல்றான். நீ மட்டும் பழகுனா போதுமா? புள்ளைங்களும் பழக வேண்டாமா? அம்மா, போலாமா போலாமா அம்மா, போலாமா ப்ளீஸ்? அம்மா போலாமா ப்ளீஸ்? போலாமா அம்மா? சரி அம்மா, சரி சரி, நாம போய் பார்க்கலாம். தூங்கிட்டாங்கன்னா நாம இங்கே வந்துடலாம். சரிம்மா. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அப்பா, 2 ரூம் தள்ளி தான் இருக்காங்க. எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
வாங்க போலாம். ஏய், வா வா வா. வாங்க ஆண்டி. சரி வா. போய் போய் ஒழுங்கா பார்க்கலாம், தூங்கணும். பேசிக்கிட்டே இருக்க கூடாது, சரியா? ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இனியா உங்க கூட படுத்துக்கிறேன்னு சொன்னா, அதான். கலையும் பாரதியும் கூட உங்க கூட படுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதான். அடடடடடா. என்ன ஒரு ஒத்துமை, என்ன ஒரு ஒத்துமை. ஏய் சும்மா இரு. இந்த சீன் எல்லாம் நம்ம முடிவு பண்றது இல்ல, மேல இருக்கவங்க முடிவு பண்றது. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? ஒண்ணும் இல்ல. ஒரே சமயத்துல இனியாவுக்கு தோணுனது உன் பிள்ளைங்களுக்கும் தோணி இருக்கு பாரு. இந்த ஒத்துமை தான் நான் என்னன்னு சொல்றது. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, அமைதியா இரு, அதுவே போதும். இனியா வா, வந்து என் கூட படுத்துக்கோ. நான் பாரதி, அங்கிள் கூட கலை வாங்க. படுத்துக்கிறேன். பாரதி மா வேணாமா, அதுக்கு இல்லடா. வேணாமா. ஆ, என்னங்க என்ன விஷயம்? அது மா சொல்லிராதமா. அது ஒண்ணும் இல்ல சிவம். பாரதிக்கு தூக்கத்துல உச்சா போற பழக்கம் இருக்கு. ஐயோ ஆண்டி, மானத்தை வாங்குறீங்க. அங்கிளுக்கு சொல்லணும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இனியா பயங்கரமா உளருவா. அப்பா ஆ, கொஞ்சம் உளருவா, பாத்துக்கோங்க. கலை, ராத்திரி அப்பா பயங்கரமா கொரட்டை விடுவாங்க. ஏய், ரூம்ல சிங்கப்புலி வந்துருச்சுன்னு பயப்படாதீங்க. அப்படி கேட்டுச்சுன்னா அது அப்பாவோட கொரட்டை சத்தம் தான். இனியா என்ன போட்டு கொடுத்தீங்கல்ல? நான் இனியாவை பாத்துக்கிறேன். நான் இவங்கள பாத்துக்கிறேன். குட் நைட். குட் நைட். என்ன நீயா ஆச்சரியமா இருக்கு? ஆன்ட்டி கூட படுக்கணும்னு சொல்லிருக்க. எனக்கு இன்னைக்கு ஆண்டியோட படுக்கணும்னு தோணுச்சு. ஏன்? ஏய் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கணும்னு அவசியம் இல்லடி. சில விஷயங்கள் அதுவா தோணும். ஆமா ஆண்டி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கே இனியா. நிஜமாவா ஆண்டி? உன்ன மாதிரி ஒரு பொண்ண யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? ஆண்டி சொல்லுமா. ஐ லவ் யூ ஆண்டி. ஐ லவ் யூ டூ. ஏய், ஏய் இனியா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ஆண்டி. என்னாச்சு சொல்லுமா. உங்களை பாக்குறப்பெல்லாம் எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருது. நான் ரொம்ப அம்மாவை மிஸ் பண்றேன் ஆண்டி. அவங்க இந்த ஊர்ல தானே இருக்காங்க. எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப போய் பாத்துட்டு வர வேண்டியது தானே. இல்ல ஆண்டி, நான் போக மாட்டேன். ஏன்? அம்மாவை விட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். நாங்க போனா அம்மா எப்ப பார்த்தாலும் அப்பாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓ, நீ அப்பா பிள்ளையா? ம், ஆமா.
நான் அப்பா பிள்ளைதான். என்ன யோசிக்காம சொல்ற? அப்பாக்கு நான் தான் எல்லாமே. நான் கேட்டா அப்பா என்ன வேணா செய்வாங்க. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது எங்க அப்பா தான். இப்பதான் அம்மாவை மிஸ் பண்றேன்னு சொன்ன, இப்போ அப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்ற? நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா கூட இருந்ததில்ல, அப்பா கூட தான் இருந்திருக்கேன். ஆன்ட்டி கூட இருக்கிறப்ப எனக்கு அம்மா கூட இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாரு, உனக்கு எப்பெல்லாம் அம்மா ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. இல்ல நான் இங்க வரேன், இல்லனா நீ என் வீட்டுக்கு வா. ம்